வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th புக்கில் இருக்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம்ப்பா. இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்க இடத்த நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நோட்ஸ் எழுதுவீங்க அப்படின்னா ஒரு பென்னும் ஒரு நோட்டும் எடுத்து நம்ம சொல்ல நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க. இது உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா இந்த கிளாஸு. வாங்க நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு இருந்தது. அப்போ அடிமைப்பட்டு இருக்கும்போது அவங்கள எதிர்க்கிறதுக்காக முதல்ல எதிர்வினை குரல் தென் தமிழகத்திலேருந்து யாருக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா பூலித்தேவர் அவங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு. அவங்க எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற பகுதியை ஒரு பாளையக்காரராக அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை அப்படிங்கிறவங்கலாம் தமிழ்நாட்டில் பிற பகுதியை பாளையக்காரர்களாக ஆட்சி செஞ்சு வந்தாங்க. அவங்களும் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இது எல்லாமே சேர்ந்து பாளையக்கார் போர் என அறியப்படும் 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது அப்படிங்கிறாங்க. அப்போ வேலூர் புரட்சி எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1806 தான் நடந்துச்சு. இவங்க இந்த பூலித்தேவர் நடத்தின கழகம் என்ன அப்படின்னா பாளையக்கார் போர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில ஆட்சிக்கு மண்டல சக்திகளின் எதிர்ப்பு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, பாளையம் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு பகுதியோ இல்லைன்னா ஒரு இராணுவ முகாம் இருக்கும் இல்லைங்களா, அது இல்லைன்னா ஒரு சிற்றரசு, இப்படி இவங்களை குறிக்கிறதுக்கு பேர் தான் பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஆட்சி செய்கிறவங்க தான் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா போலிக்கார் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்கப்பா. பாளையக்காரரை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க பாளையக்காரர்கள் எப்படி இருந்தாங்கன்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசா இவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு கீழே தனிநபர் ஒருவர் இராணுவ தலைமை ஏற்று அவங்க கட்டுப்பாட்டின் கீழே கொஞ்சம் இராணுவ வீரர்களை வச்சு அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இவங்க தேவை ஏற்படும் போது அந்த குறுநில மன்னர்களுக்கு தங்க படைகளெல்லாம் கொடுத்து போர் அந்த மாதிரி அவசர நிலை அதெல்லாம் நடக்கும்போது இவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வாராங்கல்லை சேர்ந்த பிரதாப ருத்ரன் அவங்க ஆட்சி காலத்தில் காகத்திய அரசர்களில் தான் இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சவுத்து சைடு யார் கொண்டு வந்தாங்கன்னா மதுரை நாயக்கர் 1529 மதுரை நாயக்கரா பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கரும் அவர் அமைச்சர் அரியநாதர் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழகத்தில் இந்த பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க பரம்பரையா 72 பாளையக்காரர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த பாளையக்காரர்களோட காவல் காக்கும் கடமை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா படிக்காவல் அப்படின்னும் அரசு காவல் அப்படின்னு அவங்க காவல் காக்கும் முறையை அவங்க அழைச்சதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இவங்களுக்கும் இந்த பாளையக்காரர்களுக்கும் அந்த பாளையக்காரர்களை நியமித்த அந்த மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர்த்துக்குமே உள்ள உறவு எவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நம்ம நிலப்பகுதியை ஆட்சிக்கு கொண்டு வர்ற வரைக்கும் 200 ஆண்டுகள் அவங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு உறவு முறை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாளையக்காரர்கள்ல கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இதை கவனமா படிச்சுக்கோங்க. நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்கள்ல கிழக்கு பாளையம் மற்றும் மேற்கு பாளையம்னு 2 தொகுதியா அதை பிரிச்சிருந்தாங்க. கிழக்கு பாளையத்தை ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் அவங்க தான் இருந்திருப்பாங்க. மேற்கு பாளையத்தை புலித்தேவன் அவர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இந்த கிழக்கு பாளையத்தில் எந்தெந்த ஊர் வரும்னு பாருங்க, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்தது கிழக்கு பாளையமாக வரும். மேற்கு பாளையத்தில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாம் மேற்கு பாளையமாக வரும். அப்போ கிழக்கு பாளையங்களில் என்னென்ன வருதுன்னு பாருங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பாருங்க. நாகார்ஜுன் ஒரு பையன், அதாவது நாகான்னு ஒரு பையன், அவன் எட்டப்ப வேலை பார்த்தான் அப்படின்னா பாஞ்சு சாத்திருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகாங்கிற ஒரு பையன் எட்டப்ப வேலை பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சு சாத்திருவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிழக்கு பாளையம். அப்போ நாகா அப்படின்னா நாகலாபுரம், எட்டப்ப வேலைன்னா எட்டயபுரம், பாஞ்சு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி, சாத்துவோன்னா சாத்தூர். இது எல்லாமே கிழக்கு பாளையங்களில் வரும்.
மேற்கு பாளையங்களில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடவன்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மேற்க வந்து தலைவன் வந்து சிங்கம் மாதிரி நடுவில் உட்கார்ந்துருக்காங்க, பாலை சேத்து ஊத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு அப்படின்னா மேற்கு பாளையம், தலைவன் அப்படின்னா தலைவன்கோட்டை, நடுவுலன்னா நடுவன்குறிச்சி, சிங்கம் மாதிரினா சிங்கம்பட்டி, பாலை அப்படின்னா பாளையக்காரர்கள், சேத்து ஊத்துனா சேத்தூர், ஊத்துமலை. இது எல்லாம் மேற்கு பாளையங்கள். இதை ரெண்டையும் இந்த மாதிரி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்கள் புரட்சி எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாருங்க. 1755 1801 வரைக்குமே இந்த பாளையக்காரர்கள் புரட்சி வந்து நடைபெற்றுச்சு. அதுல முத ஆங்கிலேயர்களை எதிர்த்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் அவர்கள் தான். அவங்க 1755 1767 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட சண்டைக்கு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெராங் அப்படிங்கிறவங்க தலைமையில தான் கம்பெனி வந்து ஒரு படையை அமுச்சு வந்து மார்ச் 1755 மாபுஸ்கான் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து வந்து அவங்க வந்து புலித்தேவரை வந்து தாக்கியிருப்பாங்க. அதுக்கு வந்து கர்னல் ஹெராங் அப்படிங்கிறவங்க தலைமையில் வந்து புலித்தேவரை அடக்க வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு படையை வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த மேற்கு பகுதியில் வந்து ரொம்ப வலிமை பெற்ற பாளையக்காரராக யார் இருப்பாங்கன்னா புலித்தேவன் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. இவங்க ஹெரான் வந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதுமான பீரங்கிகள் இருந்திருக்காது. அந்நேரம் சம்பள பிரச்சனை வேற இருந்திருக்கும். அதெல்லாம் அவங்க கருத்துல வச்சு அவங்க புலித்தேவரை வந்து தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கைவிட்டிருப்பாங்க. கைவிட்டு பின்வாங்கியிருப்பாங்க. அப்படி பின்வாங்கினதுனால என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள் அவங்க பதவி நீக்கம் செஞ்சுட்டு அவங்கள ஊருக்கே திரும்ப அமைச்சிருப்பாங்க. இப்படி அவங்க கர்னல் ஹெராங் வந்துட்டு போனாலுமே உங்க புலித்தேவர் என்ன நினைப்பாங்க, அடுத்து மறுபடியும் நம்ம கூட யாராவது நமக்கு தாக்குதல் வந்து கண்டிப்பா ஆங்கிலேயர் பண்ணுவாங்க, அதுக்குள்ள நம்ம ஒரு வலுவான கூட்டணி வந்து நம்ம ஏற்படுத்திக்கிடணும் அப்படின்னு யோசனை பண்ணி நவாப் சந்தா சாஹிப் முகவர்களாக செயல்பட்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக் அப்படிங்கிற 3 பத்தானிய அதிகாரிகள் வந்து மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் வந்து பொறுப்பேற்றாங்க. அப்போ நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மியானா, முடிமையா, நபின், கட்டாக் அப்படிங்கிற 3 பேர். அவங்களோட வந்து பாளையக்காரர்கள் வந்து கூட்டு வச்சுக்கிடுவாங்க, கூட்டணி வந்து ஏற்படுத்திக்கிடுவாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் நம்மளை எப்போ வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்களோட நெருக்கமான நட்புறவு வந்து அவங்க ஏற்படுத்திக்கிடுவாங்க. சிவகிரி பாளையம் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சிவகிரி பாளையத்தை தவிர மற்ற பாளையங்கள் யாவரையும் வந்து புலித்தேவரை தான் ஆதரிப்பாங்க. எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியுமே கிழக்கு பாளையம் இல்லைங்களா, அவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு தான் ஆதரவு அமைப்பாங்க. இந்த புலித்தேவன் அவங்க கூட்டணியில் வந்து அவங்க சேர்ந்திருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க ஹைதர் அலி வந்து மராத்தியர்களோட கடுமையான போரிட்டதுனால அவங்களாலையும் வந்து புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போயிருக்கும். நெக்ஸ்ட்டு களக்காடு போர் வந்து ஆரம்பிச்சிருக்கும். இந்த களக்காடு போர் வந்து நவாப் வந்து கூடுதலான படைகளை மாபுஸ்கானுக்கு வந்து கொடுத்து திருநெல்வேலிக்கு போய் சண்டை போட்டு புலித்தேவனோட இருக்கிற பகுதிகளை கைப்பற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கோம். கம்பெனி படை எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னா 1000 சிப்பாய்கள் கொடுத்துருப்பாங்க. நவாப் படைகளும் அவங்களுக்கு வந்து 600 சிப்பாய்களை கொடுத்து மாபுஸ்கான் கூட வந்து அவங்க அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாபுஸ்கான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு நவாப்போட சகோதரர் தான் இந்த மாபுஸ்கான். உடனே அவங்க திருநெல்வேலியில் அடைகிறதுக்கு முன்னாடியே வந்து புலித்தேவருக்கு வந்து திருவாங்கூர் அரசு வந்து 2000 வீரர்களை வந்து புலித்தேவரோட படையோட வந்து இணைச்சிருப்பாங்க. அதனால கடக்காடுல நடைபெற்ற போர்ல வந்து மாபுஸ்கான புலித்தேவர் அவர்கள் எளிமையா தோற்கடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் யூசுப் கானும் புலித்தேவரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திருவாங்கூர் படையோட சேர்ந்து அவங்க புலித்தேவர் அவர்கள் ஆங்கிலேயரை வந்து விரட்டி அடிச்சதுனால திரும்ப அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து புலித்தேவரை தாக்குறதுக்காக யூசுப் கான் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து அனுப்புறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரு கான் சாஹிப் அப்படிங்கிறது. அவங்க மத மாற்றத்திற்கு முன்னாடி வந்து மருதநாயகம் அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிருப்பாங்க. அவங்க ஒரு ஹிந்து தான், இஸ்லாமியரா மதம் மாறி இருப்பாங்க. அவங்க வந்து 1756 1763 வரைக்கும் அந்த திருவாங்கூர் அப்புறம் அவங்க நட்புறவெல்லாம் வச்சிருக்காங்கல்ல அவங்களோட சேர்ந்து புலித்தேவர் வந்து திருநெல்வேலியில வந்து பாளையக்காரரை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த யூசுப் கான் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு தேவையான பீரங்கி படை, வெடிமருந்து இது எல்லாம் வர்ற வரைக்கும் புலித்தேவனை தாக்காம அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிரெஞ்சு படைகளோட ஒரு புறம் வந்து ஹைதர் அலி
பிரெஞ்சு படைகளோட ஒருபுறம் ஆங்கில அரசு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஹைதர் அலி வந்து மராத்தியர்களோட மறுபுறமும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதன் காரணமா வந்து இவங்க யூசுப் கானுக்கு வந்து ஆங்கிலேயர்களோட பீரங்கி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து லேட்டாக இருக்கும். உடனே அவங்க செப்டம்பர் 1760 தான் அவங்க கேட்ட பீரங்கி படை எல்லாமே ஆங்கிலேயர்கள் கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த யூசுப் கான் வந்து செப்டம்பர் 1760 அவங்க பீரங்கி படைகள்லாம் வந்ததுக்கப்புறம் நெற்கட்டும் சேவலை வந்து முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. இந்த தாக்குதல் வந்து 2 மாதம் வரைக்கும் நடந்திருக்கும். 2 மாதம் நடந்துட்டு 1761 மே 16 பூலித்தேவரோட 3 முக்கிய கோட்டைகளை வந்து யூசுப் கான் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அந்த 3 முக்கிய கோட்டைகள் என்னென்னு பாருங்க. நெற்கட்டும் சேவல், வாசுதேவ நல்லூர், பனையூர் அப்படிங்கிற 3 வந்து பூலித்தேவரோட கோட்டைகள். அதை வந்து 1761 மே 16 யூசுப் கான் அவர்கள் வந்து கைப்பற்றிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்க. ஆங்கிலேயர்கள் வந்து பாண்டிச்சேரியை வந்து கைப்பற்றிடுவாங்க. பாண்டிச்சேரியை கைப்பற்ற உடனே பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவம் வந்து குறைஞ்சு போயிடும். அப்போ பிரெஞ்சுக்காரர்களோட உதவி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சோடனே பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண திருவாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை அந்த பகுதியை எல்லாருமே ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பூலித்தேவரை வந்து தனியாக வந்து விட்டுருவாங்க. அப்படி விட்ட உடனே யூசுப் கானுக்கு வந்து பூலித்தேவரை வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக போயிடும். அப்படி அதனால யூசுப் கான் அவர்கள் பூலித்தேவரை ஈஸியாக தோற்கடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நெற்கட்டும் சேவல் பகுதியை வந்து யூசுப் கான் அவர்கள் தான் நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மித்த பாளையக்காரர்களோட ஆங்கிலேயருக்கு தெரியாமல், அதாவது தகவல் சொல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அரசுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கன்னு அவங்க மேலே குற்றம் சாட்டி 1764 வந்து யூசுப் கானை வந்து தூக்கிலிடுவாங்க. அப்படி அவங்கள தூக்கில் போட்டுருவாங்க. தூக்கில் போட்டதுக்கு பிறகு இவங்க பூலித்தேவன் அவர்கள் வந்து யூசுப் கான் அவர்களால் தோக்கடிச்சு அவங்க நாடு இல்லாத நிலையில சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்க, யூசுப் கான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப 1764 வந்து நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றிருப்பாங்க. அப்படி அவங்க கைப்பற்றினாலுமே ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, 1767 கேப்டன் ஹேம்பல் அப்படிங்கிறவங்க வந்து பூலித்தேவரை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. அதில் வந்து பூலித்தேவர் வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க, ஆங்கிலேயர் கையில் சிக்காமல். அப்படி தப்பிச்சு போயிட்டு அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, அதோட அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதோட பூலித்தேவருடைய வரலாறு முடிஞ்சிருச்சுப்பா. அவங்களோட ஒரு சின்ன பாக்ஸ் கண்டென்ட் பாருங்க. ஒண்டி வீரன் அப்படிங்கிறவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒண்டி வீரன் அவர்கள் யாரு அப்படின்னா பூலித்தேவருடைய படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமை ஏற்று நடத்தினவங்க தான் இந்த ஒண்டி வீரன் அவர்கள். அவங்க வந்து பூலித்தேவரோட இணைந்து போரிட்ட போது கம்பெனி படைகளுக்கு வந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒரு போரினப்ப அந்த ஒண்டி வீரனோட கையை வந்து துண்டா வந்து வெட்டியிருப்பாங்க. அதை பார்த்த பூலித்தேவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. வருத்தப்பட்டதுக்கு அவங்க ஒண்டி வீரன் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் எதிரியோட கோட்டையில புகுந்து பல தலைகளை வெட்டிட்டேன், அதனால எனக்கு கிடைச்ச பரிசு தான் அப்படின்னு சொல்லி பூலித்தேவரை சமாதானப்படுத்தியிருப்பாங்க இந்த ஒண்டி வீரன் அவர்கள். இவங்க பூலித்தேவருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவங்க தான் வருவாங்க. ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்துல ஒரே பெண் வாரிசா பிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலுநாச்சியார் அவங்க தான். இவங்களுக்கு மன்னருக்கு வந்து ஆண் வாரிசு இல்லாதனால இந்த வேலுநாச்சி அவர்களை ஆம்பளைங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அது எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு ஆண் பிள்ளை மாதிரி அவங்கள வளர்ப்பாங்க. என்னென்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளும் போர்க்கருவிகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிற பயிற்சியும் வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது அப்படிங்கிற மொழியில அவங்க ரொம்ப வல்லமை பெற்று இருப்பாங்க. குதிரை ஏற்றம், வில்வித்தை போன்றவற்றிலும் அவங்க திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. வேலுநாச்சியார் அவங்களை 16 வயசு ஆனோடனே சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தைங்க வந்து இருக்கும். 1772 ஆற்காட்டு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவங்க தலைமையில வந்து ஆங்கில அரசு வந்து காளையார் கோவில்ங்கிற இடத்துல வந்து அவங்க அரண்மனையை வந்து தாக்கியிருக்கும். இந்த போர்ல வந்து முத்துவடுகநாதர் வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்படி இறந்து போனோடனே வேலுநாச்சியார் வந்து தான் மகளோட வந்து கோபாலநாயக்கன் பாதுகாப்புல திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாக்சா அப்படிங்கிற இடத்துல 8 ஆண்டுகள் வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அப்ப இந்த வேலுநாச்சியார் வாழ்க்கையில யார் வராங்க அப்படின்னா பான் ஜோர் அப்படிங்கிறவங்க தலைமையில தானே கம்பெனி படை வந்திருக்கும். அதாவது ஜோரா வாழ்ந்த குடும்பத்தை கோயிலில் வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோரா வாழ்ந்த குடும்பம்னா பான் ஜோர், கோவிலில் வச்சுன்னா காளையார் கோவில், அதில் முத்துவடுகனார் இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாக்சா அப்படிங்கிற இடத்துல 8 ஆண்டுகள் வந்து இவங்க வாழ்ந்திருப்பாங்க, தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு இந்த வேலுநாச்சியார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தபோது நம்ம ஆங்கிலேயரை எப்படியாவது தோற்கடிச்சு நம்ம கணவரை கொன்று நம்ம ஆட்சி பகுதியை கைப்பற்றினதை நம்ம அதை பழி வாங்கணும், திரும்ப நம்ம இடத்த நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பெரிய படைப்பிரிவை உருவாக்குவாங்க. உருவாக்குறவங்க ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, ஹைதர் அலியோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அவரோட வேலுநாச்சியார் அவங்களோட தளவாயாக இருந்தவங்க. தளவாய் அப்படின்னா இராணுவ தலைவர். அந்த அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயன். அவங்க எழுத கடிதத்தில் வந்து ஆங்கில ஆட்சியை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் அனுப்பும்படி வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. வேலுநாச்சியார் வந்து உருது மொழியில் அவங்களுக்கு ஆங்கிலேயரோட அதாவது கிழக்கிந்திய கம்பெனியோட இருந்த பிணக்குகளை வந்து அந்த கடிதத்தில் வந்து விவரமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த விருப்பாட்சி பாளையக்காரர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர். அவங்களோட யார் யார் இருந்தாங்கன்னு பாருங்க. அந்த கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் எந்தெந்த பாளையக்காரர் இருந்தாங்கன்னா, மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் வந்து இடம்பெற்றிருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, லட்சுமிக்கு பூஜை பண்ணினாங்க, அதாவது விருப்பப்பட்டு லட்சுமிக்கு பூஜை பண்ணினாங்க. விருப்பாட்சி பாளையக்காரர்ல லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமா ஒரு நல்லுறவு குழுவை வந்து அனுப்பி வச்சு திப்பு சுல்தான் அவங்க வந்து கோபால நாயக்கர் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. இதனால அவங்க கோயம்புத்தூரை மையமா வச்சு பிரிட்டிஷாரை எதிர்க்கிறதுக்கு வந்து ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சிருப்பாங்க. கட்டபொம்மன் சகோதரன் வந்து இந்த கூட்டணியில் ஊமத்துறை அவங்க வந்து இதை இணைஞ்சிருப்பாங்க. இவங்க வந்து உள்ளூர் விவசாயிகளோட ஆதரவோட ஆனைமலையில் வந்து கடும் போர் புரிஞ்சிருப்பாங்க. அப்படி கடும் போர் புரிஞ்சாலும் பிரிட்டிஷ் படைகளால் வந்து 1801 வந்து இந்த கோபால நாயக்கர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேலுநாச்சியார் அவங்க வந்து ஹைதர் அலிகிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க இல்லையா? அப்படி ஹெல்ப் கேட்குறத பார்த்து அந்த ஹைதர் அலி வந்து அவங்க லெட்டரை படித்து அதில் இவங்க இவ்வளோ மன உறுதியாக ஒரு பெண் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு வியந்து திண்டுக்கல் கோட்டையில் படைத்தலைவராக இருந்த சையது அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து வேலுநாச்சியாருக்கு தேவையான இராணுவ உதவிகளை வழங்கும்படி அவங்க ஆணையிட்டிருப்பாங்க. வேலுநாச்சியார் அவர்கள் வந்து எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிரிட்டிஷாரோட ஆயுதங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கும் இடத்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை தாக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள எளிமையாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து உளவாளியை வந்து நியமிச்சிருப்பாங்க. கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி அவங்களோட இராணுவ உதவியோட சிவகங்கையை வந்து அவங்க மீட்டிருப்பாங்க. எப்படி மீட்டிருப்பாங்கன்னா, குயிலி அப்படின்னு இவங்க வேலுநாச்சியாருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதில் உடையாள் அப்படிங்கிறதோட படை தளபதியாக வந்து அவங்க இருந்திருப்பாங்க. அவங்க உடம்புல வந்து நெருப்பு வச்சுக்கிட்டு பிரிட்டிஷோட ஆயுத கடங்களை வந்து குதிச்சோன்னா அவங்க ஆயுதமெல்லாம் எரிஞ்சு போயிடும். உடனே வேலுநாச்சியார் உள்ளே போய் தாக்கி அவங்க இடத்த வந்து மீட்டிருப்பாங்க. இதில் உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண் வருவாங்க. அந்த உடையாள் அப்படிங்கிற பெண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா, வேலுநாச்சியார் வந்து முத்துவடுகனார் இறந்து போனதுக்கு பிறகு அவங்க தப்பிச்சு போயிருக்க போது அவங்க போன திசையை சொல்ல மறுத்த ஒரு ஆடு மேய்க்கிற பெண் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த உடையாள். அவங்கள வந்து துன்புறுத்தி அவங்க எங்கிட்டு போனாங்கன்னு சொல்லாததுனால அவங்கள துன்புறுத்திய வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டிருப்பாங்க. நம்ம இந்திய நாட்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற முதல் பெண் அரசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேலுநாச்சியார் அவர்கள் தான். இவங்க வேலுநாச்சியார் அவர்களுக்கு பிறகு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க தான் வருவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உங்களுக்கு மொத்தமே 2 வருஷம் தான்ப்பா வரும். 1798 1799. இதை 2 மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா வீரபாண்டியன் கட்டபொம்மனுக்கு நீங்கள் வருஷமே படிக்க தேவையில்லை. இவங்க வீரபாண்டியன் கட்டபொம்மனோட பூர்வீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆந்திரா பகுதியை சேர்ந்தவங்க தான். அவங்க அப்பா பேர் ஜெகவீர பாண்டியன். அவங்க வந்து பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு பிறகு இவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னோட 30வது வயதில் வந்து அந்த பாளையக்காரர் பொறுப்பை வந்து ஏற்பாங்க. இவங்களை வந்து ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாங்சன் என்பவங்க இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை அமைதி விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி இவங்களை வர்ணிச்சிருப்பாங்க. இவங்க வந்து சுமூகமாக இவங்க இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது பாளையக்காரர்களிட வரி வசூலிக்கும் முறையை வந்து கம்பெனி வந்து அதன் ஆட்சியாளரை வந்து நியமிக்கும். அப்படி நியமிக்கும் போது பாளையக்காரர்கள் அவங்க அவமானப்படுத்தியும் வரிகளை வந்து அவங்க வாங்கும்போது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை இல்லாமையே அவங்க வரியை வசூல் பிரிப்பாங்க. இதனால தான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கிடையே வந்து பெரிய பகை வந்து ஏற்படும். அவங்க ஃபஸ்ட்டு ஜாக்சனோடு வந்து மோதுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா
1798 அவங்க கட்டபொம்மன் அவர்கள் செலுத்த வேண்டிய வரி எவ்வளவு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3310 பக்கோடாவாக இருந்திருக்கும். இதை வசூலிப்பதற்காக ஜாக்சன் அப்படிங்கிறவன் ஒரு ஆட்சியாளர் வந்து இராணுவத்தை அனுப்பி அவங்ககிட்ட காசை வசூல் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மதராஸ் அரசாங்கம் வந்து அனுமதி வந்து மறுத்திருக்கும். உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்கும்படி ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு வந்து கட்டளையிடுவாங்க. ஆனால் கட்டபொம்மன் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள சில காரணங்களால் சந்திக்க முடியாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள சிறுவில்லிபுத்தூர் குற்றாலம் அப்படின்னு சொல்லி இவங்களை சந்திக்கிறதுக்கு வந்து கட்டபொம்மன் போவாங்க. ஆனால் ஜாக்சன் வந்து நான் ராமநாதபுரத்தில் தானே உன்னை சந்திக்க சொன்னேன், நீ அங்கேயே வந்து என்னை சந்தி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சந்திக்க மறுத்துருவாங்க. இறுதியாக வந்து செப்டம்பர் 19 அவங்க ராமநாதபுரத்தில் வந்து ஜாக்சனை சந்திப்பாங்க. உடனே ஜாக்சன் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணி நேரம் கட்டபொம்மனை நிற்க வச்சு விசாரணை அப்படிங்கிற பேரில் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இவங்க இப்படி 3 மணி நேரம் நிற்க வச்சு விசாரணை பண்ணாங்கன்னா எப்படியாவது நம்மளை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்த கட்டபொம்மன் என்ன செய்வாங்க அப்படின்னா தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியனோடு தப்பிச்செல்ல முயற்சி பண்ணுவாங்க. வெளியே வந்து கட்டபொம்மனை மீட்டு கொண்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு கட்டபொம்மனின் சகோதரர் வந்து ஊமத்துரை. அவங்க வந்து ஆட்களோட கோட்டைக்குள்ளே வருவாங்க. கோட்டைக்குள்ளே வந்த உடனே கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனால் சிவசுப்பிரமணியம் வந்து மாட்டிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ராமநாதபுரம் கோட்டை வாசலில் வந்து மோதல் ஏற்படும். அந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவங்கள வந்து அந்த சண்டையில் வந்து அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. மதராஸ் ஆட்சிக்குழுவில் முன்பாக வந்து ஆஜராதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டு கட்டபொம்மன் அவர்கள் தப்பிச்சு வந்துடுவாங்க. சிவசுப்பிரமணியம் அவர்கள் மாட்டிக்கிடுவாங்க. லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவங்கள வந்து அவங்க வந்து கட்டபொம்மன் வந்து சண்டையில் வந்து கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கட்டபொம்மன் என்ன செஞ்சிருவாங்க, பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி போய் ஜாக்சனோட தனக்கு ஏற்பட்ட அவமானப்படுத்தினதையும் அவங்க ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்துவாங்க, மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்துவாங்க. உடனே அந்த குழு வந்து வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காசா மேஜர் அப்படிங்கிற அடங்கிய ஒரு குழு முன்பாக வந்து கட்டபொம்மனை நீங்கள் வந்து சரண்டர் ஆகுங்க, என்ன ஏதுன்னு நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை வந்து அவங்க கட்டபொம்மனுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அவங்க உடனே சிவசுப்பிரமணியம்னு சிறையிலேருந்து விடுதலை பண்ணிடுவாங்க. கலெக்டர் அந்த எல்லாத்தையுமே விசாரித்து பார்த்ததில் கட்டபொம்மன் வந்து கரெக்டாக தான் நடந்திருக்காங்க, ஜாக்சன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சுட்டு புது ஆளுநராக வந்து எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்ச பிறகு எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவங்கள புதுசாக வந்து அந்த இடத்துக்கு வந்து நியமிச்சிருப்பாங்க. கட்டபொம்மன் கடைசியாக எத்தனை பக்கோடா நிலுவையில் இருந்திருக்குன்னா 1080 பக்கோடா நீங்களாக, அந்த 3310 பக்கோடாவில் 1080 பக்கோடா நீங்களாக பிற நிலுவைத் தொகுதிகளை அவங்கள செலுத்த சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படி இவங்க கட்டபொம்மனோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு கட்டபொம்மன் என்ன செய்வாங்க, நம்மளை இவங்க இவ்வளோ இது நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, நம்ம இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சிவகங்கையில் மருதுபாண்டியர்கள் வந்து ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்க. அதுக்கு வந்து தலைவராக மருதுபாண்டியன் இருப்பாங்க. அதில் வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் நம்ம போய் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு உருவாகும். மருதுபாண்டியர் அவர்கள் திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்து அவங்க தயாரிப்பாங்க. அதை தயாரித்து அதை எங்கெங்கே ஒட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப்போட கோட்டை சுவர்லையும் ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்லையும் வந்து அந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வந்து அவங்க ஒட்டுவாங்க. இந்த மாதிரி இவங்க மருதுபாண்டியர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கட்டபொம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடும். அவங்க கட்டபொம்மனோட கூட்டமைப்பில் வந்து சேருவாங்க. லூசிங்டன் அவர்கள் வந்து கட்டபொம்மன் மருதுபாண்டியர்களை சேரக்கூடாதுன்னு தடுப்பாங்க. அந்த தடையும் மீறி வந்து கட்டபொம்மன் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு இவங்க சில பாளையங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது சிவகிரி பாளையத்தை வந்து அவங்களோட இணைக்க வந்து முற்படுவாங்க. சிவகிரி பாளையம் வந்து இந்த மருது சகோதரர்களோட அந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் சேர வந்து மறுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சிவகிரி பாளையம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. உடனே கட்டபொம்மன் என்ன செய்வாங்க அப்படின்னா சிவகிரி பாளையத்தை நோக்கி அவங்க போர் தொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க முன்னேறி போர் தொடுக்க ஆரம்பித்தோன்னே சிவகிரி பாளையக்காரங்கள் வந்து ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஆங்கிலேயர்கள் வந்து நீங்கள் சிவகிரி பாளையத்தை தாக்குனீங்கன்னா அது எங்களை தாக்குறது மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களோட படையை திருநெல்வேலி நோக்கி வந்து போகிறதுக்கு உத்தரவிட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில வந்து பிரச்சனை வந்து பெருசான உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1799 மதராஸில் இருந்த வெள்ளசி பிரபு அப்படிங்கிறவங்க திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை எந்தெந்த இடம்னு பார்த்துக்கோங்கப்பா, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி வந்து படையெடுக்க உத்தரவிட்டுருவாங்க. அப்படி உத்தரவிட்டது யாருன்னு பாருங்க, வெள்ளசி அவங்க தான் உத்தரவிட்டுருவாங்க. அந்த படைகளுக்கு வந்து
பானர்மேன் அவங்க தான் தலைமை ஏற்றிருப்பாங்க. திருவாங்கூர் படைகளும் வந்து பிரிட்டிஷாரோட வந்து சேர்ந்துருவாங்க. கட்டபொம்மனை சரணடைய சொல்லி நிபந்தனை ஒன்று வந்து கொடுப்பாங்க. எப்பன்னா 1799 செப்டம்பர் 1 அவங்க கட்டபொம்மன் வந்து சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. செப்டம்பர் 5 வந்து முழு படைகளையும் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. ராமலிங்கனார் அப்படிங்கிறவங்கள அனுப்பி அவங்க சரணடையுமாறு தூது அமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ராமலிங்கனார் என்ன பண்ணியிருப்பாருன்னா தூதுக்காக மட்டும் போயிருக்க மாட்டார். அந்த கோட்டைகளோட அங்க அடையாளமெல்லாம் பார்த்துட்டு வந்து ஆங்கிலேயருக்கு வந்து இவங்க கட்டபொம்மனோட கோட்டைகள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி போட்டு கொடுத்தோன்னா அவங்க எளிமையாக வந்து அந்த கோட்டையை வந்து அவங்க தாக்கி கட்டபொம்மனை வந்து தோற்கடிச்சிருவாங்க. தோற்கடிச்சோன்னா அவங்க கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. தப்பிச்சு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா எப்பயும் போல் சிவசுப்பிரமணியம் வந்து கோலார்பட்டியில் கைது செஞ்சுருவாங்க. அவங்க தான் மாட்டிக்கிடுவாங்க. கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பிச்சென்று அங்கே வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ பிரிட்டிஷார் வந்து அவங்க தலைக்கு வந்து வெகுமதியை வந்து அறிவிச்சிருவாங்க. வெகுமதியை அறிவிச்சோன்னே என்ன செய்வாங்கன்னா எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால் வந்து துரோகம் இழைக்கப்பட்டு கட்டபொம்மன் வந்து காட்டி கொடுக்கப்பட்டு அவங்க பிடிபட்டுருவாங்க. பிடிபட்ட உடனே சிவசுப்பிரமணியத்தை நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்னைக்கு தூக்கில் போடுவாங்க. நெக்ஸ்ட் பானர்மேன் வந்து விசாரணை ஒன்று வைப்பாங்க. வச்சோன்னா கட்டபொம்மன் வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒத்துக்கிடுவாங்க. ஆமாம் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அக்டோபர் 16 கயத்தாரில் வந்து கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. இது வந்து மித்த பாளையக்காரர்கள் முன்னாடியே வந்து கட்டபொம்மனை தூக்கில் போட்டிருப்பாங்க. இதோட கட்டபொம்மன் அவர்களுடைய சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சுப்பா. அதுக்கு பிறகு யார் வருவாங்கன்னா மருது சகோதரர்கள் தான் வருவாங்க. இந்த மருது சகோதரர்களில் பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. பெரிய மருது அப்படிங்கிறவங்க தான் வெள்ளை மருது. சின்ன மருது அப்படிங்கிறவங்க சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தான் சின்ன மருது. வேலு நாச்சியார் இறந்ததுக்கப்புறம் அந்த சிவகங்கையோட ஆட்சி பகுதியை இவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு வருவாங்க. இவங்களோட கழகத்தை தான் பிரிட்டிஷ்காரவங்க வந்து 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி இவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இவங்க கோயம்புத்தூர்ல ஜூன் 1800 ஏற்பட்ட எழுச்சி வந்து அதிவேகமாக ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் வந்து பரவி இருக்கும். இதுக்கு இடையில வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கட்டபொம்மன் சகோதரர்கள் ஊமத்துறையும் செவத்தையா வந்து பிப்ரவரி மாதம் 1801 பாளையங்கோட்டு சிறையிலேருந்து தப்பிச்சு கமுதியில் வந்து பதுங்கி இருப்பாங்க. அந்த கமுதி வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த கமுதி இருக்கும். அவங்க அங்கேருந்து கட்டபொம்மன் சகோதரர்களை அழைச்சிட்டு வந்து அவங்க சின்ன மருதோட இடமான சிறுவயலுக்கு வந்து அழைத்து சென்று அவங்க வச்சுருப்பாங்க. அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சியில் அவங்களுக்கான கோட்டையை வந்து மீண்டும் வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. மெக்காலே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து மீண்டும் அந்த கோட்டையை முற்றுகையிட்டு தாக்கியிருப்பாங்க. மருது சகோதரர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருந்தோம். அவங்க சின்ன மருது வந்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கர்னல் அக்னியோ கர்னல் இன்ஸ் அப்படிங்கிறவங்க சிவகங்கையை நோக்கி வந்து படையை வந்து நடத்தி சென்றிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மருது சகோதரர்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்கல இல்லைங்களா, அதனால இவங்களோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஜூன் 1801 வந்து நாட்டின் விடுதலை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு பேரறிக்கை வந்து மருது சகோதரர்கள் தான் வெளியிடுவாங்க. இப்படி வெளியிட்டோன்னா அவங்க பிரிட்டிஷாருக்கு இனிமே அதிகமாக அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். இந்த பேரறிக்கையை எங்கெங்கே ஒட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். நவாப்பு கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோயிலில் சுற்றுச்சுவரில் வந்து இதை ஒட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து அவங்க தமிழக பாளையக்காரர்கள் எல்லாத்தையுமே அவங்க ஒன்று திரட்டி அவங்க போராடுவாங்க. சின்ன மருது மட்டும் அவங்க பங்குக்கு அந்த காலத்திலே வந்து 20,000 ஆட்களை வந்து அவங்க ஒன்று சேர்த்துருப்பாங்க. ஒன்று சேர்த்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவாங்க. ஆனால் வழக்கம் போல் ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்க, அவங்க பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிற யுத்தியை பயன்படுத்தி பாளையக்காரர்கள் வந்து அவங்க எளிமையாக வந்து பிரித்து அவங்க ஈஸியாக மருது சகோதரர்களை ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க மருது சகோதரர்கள் வந்து எங்கே தூக்கில் போடுவாங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 அவங்கள வந்து தூக்கில் இட்டிருப்பாங்க. ஊமத்துறையும் செவத்தவாயும் 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் அவங்க தலையை வந்து துண்டிச்சிருப்பாங்க. இந்த மருது சகோதரர்கள் கழகம் வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு அழைக்கிறதோட நம்ம தமிழ் வரலாற்றில் வந்து தனித்துவம் பெற்றதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க மருது சகோதரர்கள் இறந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா கர்நாடக உடன்படிக்கைன்னு சொல்லி 1801 வந்து போட்டு எல்லா பாளையக்காரர்கள் முறையுமே வந்து அவங்க கலைச்சிட்டு
அவங்களுக்கான கோட்டைகள் எல்லாத்தையுமே இடித்து தலைமட்டமாக்கிட்டு எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் வந்து நேரடி கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க மருது சகோதரர்கள் முடித்த பிறகு யார் வருவாங்க அப்படின்னா தீரன் சின்னமலை அவர்கள் தான் வருவாங்க. இவங்க தீர்த்தகிரி அப்படிங்கிறது தான் இவங்களோட பேர். இவங்க வந்து சிலம்பம், வில்வித்தை, குதிரை ஏற்றம் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க சிறந்து விளங்குவாங்க. இவங்க சின்ன சின்ன நிலப்பிரச்சனை, குடும்ப தகராறு, அதுக்கு வந்து இவங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து இவங்க இருந்த தீர்த்தகிரி அப்படிங்கிற இடம் வந்து மைசூர் சுல்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த மைசூர் சுல்தானில் திவானா இருந்த முகமது அலி அப்படிங்கிறவங்க வந்து வரி வந்து வசூலிச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்த பணத்தை வந்து இவங்க சின்னமலை வந்து பிடுங்கிட்டு அவங்ககிட்ட போய் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இந்த சின்னமலை வந்து வரி பணத்தை பிடுங்கிட்டான் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. அதனால் தான் இவங்களுக்கு வந்து தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த நடந்தது எல்லாத்தையுமே வந்து திவான் வந்து போய் அவங்ககிட்ட சொல்லவும் அந்த ஹைதர் அலி என்ன செய்வாங்கன்னா, நொய்யல் ஆற்றங்கரையில் வந்து ஒரு சண்டை நடக்கும்போது அதில் சின்னமலை தான் வெற்றி பெறுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போர் முறை வந்து இவங்க வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் அதில் வந்து இவங்க எளிமையாக வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு திப்பு சுல்தான் வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போனதுக்கு பிறகு இந்த சின்னமலை என்ன செய்வாங்க, அந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டி அந்த இடத்துலேருந்து வெளியேறாமல் அங்கேயே இருந்து அவங்க ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து போராடுவாங்க. அதனால் அந்த இடம் வந்து ஓடா நிலை அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து எப்படி வஞ்சகமாக இது பண்ணுவாங்க, வஞ்சகமாக தோற்கடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில ஆட்சியை வந்து இவங்க ஏற்றுக்கிடும்படி ஆங்கிலேயர்கள் வந்து இந்த தீரன் சின்னமலையை வந்து வற்புறுத்துவாங்க. அவங்க ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சமையல்காரரான நல்லக்கண்ணு அப்படிங்கிறவர் வந்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் வந்து ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிற மாதிரி கலந்து கொடுத்து அவங்கள வந்து மயக்க நிலையில் இருக்கும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டை உச்சியில் வந்து இவங்க தீரன் சின்னமலையை வந்து அவங்க தூக்கிலிட்டு அவங்கள கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளாக வந்து அவங்க பிரித்தாளும் கொள்கையும் யாரை எப்படி யாரை பிடிச்சா யார் காட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணமும் பிரிட்டிஷ்காரவங்கள்ட்ட நிறையவும் அந்த ராஜதந்திர புத்தி நிறைய இருந்ததுனால பாளையக்காரர்கள் முறையை ஒழிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேலூர் புரட்சி பாருங்கள். 1806 தான் இந்த வேலூர் புரட்சி வந்து நடந்திருக்கும். இது வந்து 1792 திப்புவோட ஏற்பட்ட போரின் முடிவில் வந்து சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பெற்றிருப்பாங்க. 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் வந்து கோயம்புத்தூரை அவங்க இணைச்சிருப்பாங்க. இப்படி ஒரு இடமா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக வச்சு எல்லாத்தையுமே இணைச்சிருவாங்க. இணைச்சிட்டு மருது சகோதரர்கள், கட்டபொம்மன் இவங்க கூட எல்லாமே அவங்க சண்டை வந்ததுனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆற்காட்டு நவாப்பும் வந்து நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் விசுவாசம் இல்லாதவராக மாறிடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து ஒரு குற்றம் சுமத்தி அவங்ககிட்ட கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை தெரிஞ்சு எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் வந்து தென்னார்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் எல்லாத்தையுமே நிர்வகிக்கும் அதிகாரத்தை வந்து ஒப்படைக்கும்படி அவங்க ஆற்காடு நவாப்கிட்ட எழுதி வாங்கிடுவாங்க. இதனால் நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. 1805 வந்து பெரிய பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கும். பெரிய பஞ்சம் ஏற்பட்டோன்னா அந்த விவசாயிகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கிட்ட போய் சிப்பாயா வந்து வேலைக்கு சேருவாங்க. அப்படி சிப்பாயா வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்க இந்தியர்களுக்கு வந்து கம்மியான சம்பளமும் ஆங்கிலேயர்களுக்கு வந்து அதிகமான சம்பளமும் கொடுப்பாங்க. இந்தியர்களுக்கு பதவி உயர்வே கொடுக்க மாட்டாங்க, ஆங்கிலேயர்களுக்கு தான் பதவி உயர்வு கொடுப்பாங்க. இதனால கடுமையான மன உளைச்சல்ல வந்து அங்கே இருந்த சிப்பாய்கள்லாம் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சர் ஜான் கிடடாக் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு புதிய இராணுவ விதிமுறையை வந்து அவங்க வெளியிடுவாங்க. அதில் என்ன வெளியிடுவாங்க அப்படின்னா, இந்திய வீரர்கள் வந்து சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது அப்படிம்பாங்க. அவங்க வந்து தாடியை வந்து முழுமையாக சேவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்தையும் விட ஒரு புதிய வகை தலைப்பாகையை வந்து அவங்க வந்து கொடுத்தது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை வந்து உண்டாக்கியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பாகையில் விலங்கு தோளால் ஆன லட்சணை ஒன்று வச்சுருப்பாங்க. உடனே இவங்க சிப்பாய்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த புதிய தலைப்பாகை அணிவதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்காம வந்து கம்பெனி நிர்வாகம் வந்து அதை வந்து கவனத்தில் கொண்டிருக்க மாட்டாங்க. உடனே 1806 ஜூலை 10 அதிகாலையில் வந்து முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவில் இருந்த இந்திய சிப்பாய்கள் வந்து துப்பாக்கி முழக்கத்தோட பெரிய புரட்சியில் வந்து அவங்க இறங்கியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு யார் உயிர் போயிருக்கும் அப்படின்னா, கர்னல் பேன்கோர்ட் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு பலியாக இருப்பாங்க.
அடுத்ததாக வந்து 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீ காரஸ் அப்படிங்கிறவங்களை வந்து கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவங்க துப்பாக்கி முழக்கத்தை கேட்டு வந்து சூழல் என்ன அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க என்னன்னு கேட்கறதுக்குள்ள அவங்களையும் வந்து இவங்க போட்டு தள்ளிடுவாங்க. இப்படி வரிசையாக அவங்க கொண்டுகிட்டே வருவாங்க. கொண்டுகிட்டே வரும்போது அந்த கோட்டைக்கு வெளியே இருந்து மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவங்க ஆற்காட்டில் வந்து குதிரைப்படை தளபதியாக இருந்த கில்லஸ்பீக் வந்து தகவல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலூரில் வந்து புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுப்பாங்க. காலையில் 9 மணி அளவில் கில்லஸ்பி வந்து வேலூருக்கு வந்து வந்துடுவாங்க. அவங்க போர் விதிமுறைகள் எதுவுமே பின்பற்றாமல் கண்ணில் கண்டவங்களெல்லாம் சுட்டு கொன்று அவங்க வந்து இந்த புரட்சியை வந்து வெகுவாக வந்து அடக்கியிருப்பாங்க. அப்படி அடக்குனதுனால அவங்களுக்கு வந்து என்ன, இந்த இங்கிலாந்து அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 7000 பக்கோடாவை வந்து அவருக்கு வந்து வெகுமதியாக வந்து பரிசு கொடுத்துருப்பாங்க. இதில் திப்பு சுல்தானோட பையன் வந்து மைசூர் சுல்தானோடைய பசங்க வந்து அந்த வேலூர் கோட்டையில் இருந்தாங்க. இந்த கலவரத்தினால அவங்கள வந்து கல்கத்தாவுக்கு வந்து அவங்கள அமுச்சு வச்சிருப்பாங்க. இந்த புரட்சிக்கு காரணம்னு சொல்லி தலைமை தளபதி அக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங் அவங்க 2 பேர்த்தைக்குமே வந்து அவங்க பணி நீக்கம் செஞ்சு இங்கிலாந்துக்கு வந்து அவங்க திரும்ப அழைச்சிருப்பாங்க. இந்த புரட்சி பற்றிய மதிப்பீடு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23ஆம் படைப்பிரிவில் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார் ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும் ஷேக் ஹுசைன் அப்படிங்கிறவங்க 1ஆம் படைப்பிரிவை சேர்ந்த பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதாரர்களும் ஷேக் காசிமும் சிறப்பாக செய்திருந்ததாக சொல்கிறாங்க. 1857ஆம் ஆண்டு பெரும் கழகத்திற்கு இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் முன்னோட்டமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்த ஒரே வித்தியாசம் என்னன்னா, இந்த கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியுமே ஏற்படலைங்கிறாங்க. 1806ஆம் ஆண்டு புரட்சியானது வேலூர் கோட்டையோட முடிஞ்சிடாம பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துர்க்கம், சங்ககிரி துர்க்கம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து இது எதிரொலிச்சதுன்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்கப்பா. இதோட இந்த லெசன் முடியுதுப்பா. அடுத்த லெசனை இன்னொரு இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.